எல்லாருக்கும் வணக்கம். நம்ம எங்க இருக்கும் பார்த்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் அடுத்த ஜனபசத்திர கூட்டுறவுல தாங்க இருக்கும். ஜனபசத்திர கூட்டுறவுல ஒரு சூப்பரான ஒரு சைட் கொண்டு வந்திருக்குங்க. நம்ம ஜனபசத்திர கூட்டுறவுல இருந்து எக்ஸாக்டா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குங்க. உங்களுக்கு இன்னும் சொல்லணும் அப்படின்னா நம்ம நேஷனல் ஹைவேல இருந்து வெறும் ஒரு 2 கிலோமீட்டர் தான் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்டோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி நகருங்க. இந்த ப்ராஜெக்ட் யார் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீரா லேண்ட் டெவலப்பர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சைட் வந்து ஒரு ஆன் ரோடு சைட் அப்படின்னு சொல்லாங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூச்சர்ல எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அந்த ரோட்டுக்கு அப்படியே பக்கத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த மகாலட்சுமி நகர் வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த சைட்ல இருந்து உங்களுக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்குங்க. நீங்க ஈஸியா எல்லா லொகேஷன் வந்துமே இந்த சைட்டுக்கு ஆக்சஸ் பண்ணலாங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு இருக்காங்க. நம்ம சிறுவாபுரி முருகர் கோவில் தாங்க. ஸோ அந்த சிறுவாபுரி முருகன் கோவில் இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. நீங்க 12 to 15 மினிட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த சிறுவாபுரி முருகன் கோயிலுமே இந்த லொகேஷன் வந்து ரீச் பண்ணிடலாம். ஸோ எல்லாமே நமக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபியூச்சர்ல இந்த லொகேஷனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்துறதுக்கான ப்ரொபோசல் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்கச்சக்கமான லொகேஷன் அட்வான்டேஜஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொட்டி கிடக்குங்க. ஸ்கூலு காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இந்த லொகேஷன் வந்து ஈஸி ஆக்சசபிள் தான். அப்படி இருக்கும்போது இங்க என்ன சைஸ்ல இருந்து பிளாட்ஸ் இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணி கொடுக்குறாங்க, முன்பணமா கையில எவ்வளவு இருக்கணும், இங்க ஒரு பிளாட் என்ன பிரைஸ் வந்து போகுது, இந்த மாதிரி கம்ப்ளீட் டீடைல்ஸ் வந்து பார்க்க போறாங்க. ஸோ நீங்க இந்த ரெட் ஹில்ஸ் ஜனபசத்திரம் கூட்டுரோடு இந்த சிறுவாபுரிக்கு பக்கத்துல நீங்க வந்து லேண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க, அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல பட்ஜெட்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம இந்த மகாலட்சுமி நகர்ல இருந்து இந்த மாதிரியான கனெக்டிவிட்டிஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறாங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் எந்த அளவுக்கு முக்கியமோ கனெக்டிவிட்டிஸ்மே அந்த அளவுக்கு முக்கியங்க. அப்படி பார்க்கும்போது இந்த சைட்டுக்கு நமக்கு எக்கச்சக்கமான கனெக்டிவிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். ஸோ நீங்க சென்னையில இருந்து வரீங்க அப்படின்னா ஈஸியா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ரெட் ஹில்ஸ் வழியாவும் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரீச் ஆகலாங்க. இல்ல நீங்க ஆந்திரா அந்த சைடு பார்டர்ல இருந்து வரீங்க அப்படின்னா நீங்க பெரியபாளையம் வழியாவும் இந்த சைடுக்கு ரீச் ஆகலாம். அது மட்டும் இல்லாம கும்மிடிப்பூண்டி பொன்னேரி வழியாவும் வந்து பாத்தீங்கன்னா இந்த சைடுக்கு ரீச் ஆகலாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஞ்சூர் வழியாவுமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைட்டுக்கு ரீச் ஆகலாங்க. ஸோ நீங்க எந்த சைட்ல இருந்து வந்தாலும் இந்த சைட்டுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த லொகேஷன் வந்து அமைஞ்சிருக்குங்க. இப்போ நம்ம இந்த மகாலட்சுமி நகர் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் பாத்துருவோங்க. இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் ஒரு 10 ஏக்கர் ப்ராஜெக்ட்ங்க. 10 ஏக்கர்ல 210 பிளாட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. 105 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. இப்போ வெறும் 105 பிளாட்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா நமக்காக அவைலபிளா இருக்குங்க. எல்லா ஃபேஸிலுமே பிளாட்ஸ் அவைலபிளா இருக்கிறது ஒரு சூப்பரான விஷயம். முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்னர் பிளாட்ஸ்மே அவைலபிளா இருக்குங்க. இந்த மாதிரியான அம்யூனிட்டிஸ்லாம் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சுத்தி நமக்கு 10 ஏக்கருமே வந்து பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம என்ட்ரன்ஸ்ல நமக்கு கிராண்ட் ஆர்ச் கேட் செக்யூரிட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சைட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் கொடுத்துருக்காங்க. ரோடோடைய சைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40 ஃபீட் 30 ஃபீட் 25 ஃபீட் அப்படின்னு சொல்லிட்டு 3 வேரியன்ட்ல நமக்கு பிளாக் டாப் தார் ரோடு தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு இங்க 30 அடியிலே வந்து பாத்தீங்கன்னா நல்ல குடிநீருமே வந்து பாத்தீங்கன்னா கிடைச்சிருங்க. ஸோ ஆல்ரெடி சைட்டுக்குள்ள உங்களுக்கு 3 ஃபேஸ் இபி கனெக்ஷனே வந்து பாத்தீங்கன்னா இருக்குங்க. சைட்டை சுத்தி நமக்கு அம்யூனிட்டி ட்ரீஸ்மே வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஸோ சைட் பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்ல கிரீனிஷா நல்ல ஒரு அட்மாஸ்பியரா தாங்க இருக்கு. அம்யூனிட்டிஸ்ல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியாவுமே ப்ரொவைட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம அடல்ட்ஸ்க்கு தனியா பார்க்குமே ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ மொத்தம் 2 பார்க் வந்து பாத்தீங்கன்னா இந்த லட்சுமி நகர்ல வருதுங்க. அண்ட் இந்த சைட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி 5 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கு. ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துமே வந்துட்டாங்க. விநாயகர் சதுர்த்தியா வந்து பாத்தீங்கன்னா கிரக பிரவேசமே வந்து பண்ணிருக்காங்க. அப்படியே இந்த சைடு பார்க்கும்போது உங்களுக்கு ஏதோ ஒரு கம்பெனி மாதிரி தெரியும். அது வந்து பாத்தீங்கன்னா கம்பெனி கிடையாதுங்க. அது வந்து ஒரு கம்பெனியோடைய வேர் ஹவுஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ நீங்க இந்த மேனுஃபேக்சரிங் யூனிட் அந்த மாதிரி இதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பயப்பட வேணாம். அதுக்காக தான் நான் முக்கியமா மென்ஷன் பண்ணி அதையுமே நான் வந்து உங்களுக்கு சொல்றேங்க. அண்ட் இங்க இருந்தே நமக்கு என்ன மாதிரியான லொகேஷன் அட்வான்டேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறேங்க. ஒரு சைட்டுக்கு லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்றது முக்கியமான விஷயம். நம்ம எங்க வீடியோ பண்ணாலும் சரி நம்ம லொகேஷன் அட்வான்டேஜ் வந்து பாத்தீங்கன்னா மெயினா மென்ஷன் பண்ணி சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன் நேஷனல் ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் தான் இந்த ப்ராஜெக்ட் வந்து அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேஷனல் ஹைவே என்ன நேஷனல் ஹைவே அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத் கல்கட்டா போகக்கூடிய ஒரு முக்கியமான ஜிஎன்டி ரோடு அப்படின்னே சொல்லாங்க. ஸோ சிட்டியை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜரான ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த ரோடு தாங்க. இங்கிருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ்லேயே நமக்கு சென்னையோடைய பெரிபெரல் ரிங் ரோடுமே வந்து பாத்தீங்கன்னா வருதுங்க. ஸோ அதோடைய ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கூடிய விரைவில் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா மீஞ்சூர்ல இருந்து டுவர்ட்ஸ் மகாபலிபுரம் போற ரோடுங்க. அந்த ரோடு வந்து இங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 2.5 கிலோமீட்டர்ஸ் தான் நமக்கு வந்து வரப்போகுது. அண்ட் இங்க இருந்து நமக்கு அவுட்டர் ரிங் ரோடோடைய கனெக்டிவிட்டியுமே இருக்குங்க. ஸோ நம்ம ரெட் ஹில்ஸ் டோல்கேட் பக்கத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அவுட்டர் ரிங் ரோடுமே இருக்குங்க. ஸோ ஒன்ஸ் அந்த அவுட்டர் ரிங் ரோட ரீச் பண்ணீங்கன்னா நீங்க தாராளமா வந்து பாத்தீங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுமே போயிடலாங்க. அந்த அவுட்டர் ரிங் ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வண்டலூரை போய் ரீச் பண்ணோம். ஸோ உங்களுக்கு ரோடு கனெக்டிவிட்டி வைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான லொகேஷன் அட்வான்டேஜ் அப்படின்னே சொல்லாங்க. ஸோ இங்க இருந்து உங்களுக்கு ரெட் ஹில்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தாங்க. நீங்க ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் பண்ணலாம். உங்களுக்கு கமர்ஷியலா ரெட் ஹில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு growth வந்து அடைஞ்சிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு ரெட் ஹில்ஸ்மே ஈஸி ஆக்சசபிள் தான். பொன்னேரியுமே வந்து பாத்தீங்கன்னா ஈஸி ஆக்சசபிள் தாங்க. அண்ட் ஃபியூச்சர்ல இந்த சரௌண்டிங் வந்து பாத்தீங்கன்னா 2030க்குள்ள ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் ஹப்பா வந்து மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரொபோசல் வச்சிருக்காங்க. ஸோ இந்த பொன்னேரி இந்த சரௌண்டிங் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பெனிஸ் எல்லாமே கொண்டு வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல் ஹப்பா மாத்தி ஒரு நல்ல growth வந்து கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஒரு சூப்பரான ரிட்டர்ன்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இந்த லேண்ட் உங்களுக்கு கொடுக்குங்க. அண்ட் சிறுவாபுரி முருகன் கோயிலுமே வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து வெறும் ஒரு 7 கிலோமீட்டர் தாங்க. ஸோ நீங்க இந்த சரௌண்டிங்ல முருகன் கோயிலுக்கு பக்கத்துல நீங்க வந்து எங்கேயாச்சும் லேண்ட் வாங்கணும் அப்படின்னா ஒரு சூப்பரான பிரைஸ்ல இங்கேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணலாங்க.
இப்போ நம்ம இந்த மகாலட்சுமி நகர்ல ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. இங்க பக்கத்துலேயே வந்து பாத்தீங்கன்னா 1700 ரூபாய் வந்து போயிட்டு இருக்கு. ஆனா சமீரா உங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 1400 ரூபாய்க்கு கொடுக்குறாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப் ஆஃப் த பிளாட்ஸ் வந்து முன்னாடியே வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு 2000 ரூபாய் அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்கு. ஆனா உங்களுக்கு வெறும் 1400 ரூபாய்க்கு தான் கொடுக்குறாங்க. இந்த ப்ராஜெக்ட் நமக்கு டிடிசிபி அண்ட் ரெரா அப்ரூவ்டுங்க. ஸோ உங்களுக்கு டாக்குமெண்ட் எல்லாமே கிளியரா இருக்கு. ஸோ உங்களுக்கு 80% 90% வந்து பாத்தீங்கன்னா பேங்க் லோனுமே அவைலபிள் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ இங்க ஒரு பிளாட் உங்களுக்கு 8 lakhs வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ கண்டிப்பா இந்த பிரைஸ் வந்து ஒரு சூப்பரான பிரைஸ். ஸோ சீக்கிரமா இந்த பிளாட்டை வந்து நீங்க புக் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா டிஸ்பிளே நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த சைட்ல இருந்து என்ன மாதிரியான ஸ்கூல் காலேஜ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போறோங்க. ஸ்கூல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா த அக்ஷய் அகாடமிக் கேம்பஸ், ஐ வெங்கடேஸ்வரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், GFC குளோபல் பப்ளிக் ஸ்கூல், விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எலைட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல், டான் பாஸ்கோ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ஸ். ஸோ காலேஜ்லாம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வேல்ஸ் காலேஜ் இருக்கு, வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, RB கோதி ஜெயின் காலேஜ் இருக்கு, JNN காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குங்க. உங்களுக்கு இந்த சரௌண்டிங்ல இருந்து எக்கச்சக்கமான ஸ்கூல் காலேஜ் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயங்க. ஸோ உங்களுக்கு இந்த மகாலட்சுமி நகர் பத்தி கம்ப்ளீட் டீடைல்ஸ் நான் ப்ரொவைட் பண்ணிட்டேங்க. இங்க லொகேஷன் அட்வான்டேஜ் என்ன இருக்கு, கனெக்டிவிட்டி என்ன இருக்கு, ஒரு ஸ்கொயர் ஃபீட் பிரைஸ் என்ன, பேங்க் லோன் என்ன பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி எல்லா டீடைல்ஸுமே சொல்லியாச்சுங்க. ஸோ உங்களுக்கு ரெட்டில்ஸ் இருந்து ஜஸ்ட் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான், பொன்னேரியில இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான், மீஞ்சூர்ல இருந்து 10 கிலோமீட்டர்ஸ் தான். ஸோ உங்களுக்கு எல்லா ஆக்சஸுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆக்சஸ்ங்க. ஸோ உங்களுக்கு பெரிபெரல் ரிங் ரோடு இருக்கு, அவுட்டர் ரிங் ரோடு இருக்கு, நேஷனல் ஹைவே இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு லொகேஷன்ல இந்த பிரைஸ் கிடைக்கிறது ஒரு சூப்பரான ஒரு டீல் அப்படின்னு சொல்லாங்க. நீங்க வீடியோ பார்த்துட்டு ஓகே எனக்கு ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டா தெரியுது, நான் வந்து உடனே இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா டிஸ்பிளேல இந்த நம்பருக்கு ஒரு கால் பண்ணுங்க. மற்ற டீடைல்ஸ் எல்லாமே அவங்களே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்க சைட் விசிட் வரணும் அப்படின்னாலும் வந்து பாத்தீங்கன்னா அந்த நம்பர் கால் பண்ணுங்க. ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டிஸ்மே உங்களுக்காக அரேஞ்ச் பண்றாங்க. ஸோ கண்டிப்பா நீங்க இந்த சிறுவாபுரி இந்த சரௌண்டிங்ல லேண்ட் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஒரு சூப்பரான வீடியோ வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்போ உங்களுக்கு பின்னாடி பார்க்கும்போதே தெரியும் இங்க ஆல்ரெடி இடம் வாங்கினவங்க வீடு கட்டி கொடுத்துருமே வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ இன்னும் 5 வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனுமே இருக்கு. 105 பிளாட் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி புக்மே வந்து பாத்தீங்கன்னா பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்களுமே இங்க ஒரு இடம் வாங்குறீங்கன்னா இமீடியட்டா வீடு கட்டுற மாதிரி தான் இந்த மகாலட்சுமி நகர் இருக்குங்க. ஸோ இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி ஃபியூச்சர்ல ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன்ஸும் கொடுக்கணும். இல்ல இங்க நீங்க ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டி உங்க ஃபேமிலி கூட நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிட்டு இறைவன்கிட்ட வேண்டிக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். பாய்.